ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னைக்கு மார்னிங் எடுத்த வீடியோ. வியாழக்கிழமை. இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. டைம் 5:45 ஆகுது. எந்திரிச்சாச்சு. இன்றைக்கி பாலக்கீரை உள்ளிக்காரம் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கட்டு அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இது கூட ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, தோல் உரிக்க வேண்டாம், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு, எண்ணெய் ஊற்றிட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சு போட்டுக்கோங்க. அது நல்லா வேகட்டும். வெள்ளைப்பூடு நல்லா வெந்ததுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். அந்த பேஸ்ட்டில் நீங்கள் தண்ணி ஊற்றவே கூடாது. அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதத்தில் அது நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்க போகிறோம். பேஸ்ட்டு போட்டு லேசாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற அந்த கீரையை போட்டுடலாம். தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கல. நல்லா கழுவி நல்லா அரிஞ்சு வச்சுருக்கிறேன். நல்லா பொடிசாக நல்லா அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ போட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா வேகட்டும். சிம்லேயே வச்சு வேக வைங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ முட்டை தொக்கு பண்ணலான்னு 3 முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் ஒரு 1.5 பல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இது நல்லா வேகட்டும். அது கூட ஒரு தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் அப்பப்போ கிளறி விடுங்க. ஏன்னா அந்த கீரையில் உள்ள தண்ணி அந்த கீரையில் உள்ள தண்ணி வச்சு தான் அது காய் வேகும். சிம்லேயே வச்சு வேக வைங்க. இப்போ இதில் தக்காளி போட்டு மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி போட்டிருக்குறேன். லேசாக உப்பு போட்டுக்கோங்க. முட்டையை நல்லா கீரி எடுத்து வச்சுருக்கிறேன். இது சிம்லேயே வச்சு வேக வைங்க, இல்லைன்னா பிடிச்சிரும். இப்போ முட்டையை போட்டு கிளறி மேலே பெப்பர் பொடி போட்டுடலாம் காரத்துக்கு. கீரை கூட ரைஸ் போட்டு கிளறி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்டோட ஃபேவரட். 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக வச்சுருவேன். அது பாலக்கீரை வச்சா கண்டிப்பாக வச்சுருவேன். இது மிக்ஸ்டு சட்னிக்கு, தோசைக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் தேங்காய், பொரிகடலை, நிலக்கடலை, அப்புறம் காஞ்ச மிளகாய், வெள்ளைப்பூடு, கொஞ்சம் புளி. நம்ம தக்காளி சட்னிக்கு, தேங்காய் சட்னிக்கு என்னென்ன போடுவோமோ எல்லாத்தையும் ரெண்டுக்கு என்னெல்லாம் போடுவோமோ அதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பண்ணுறது தான் இது. டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னியை விட இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லியெல்லாம் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. லேசாக கிளறிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் தாளித்து அதில் கொட்டிட்டோன்னா அப்படியே கட்டியாக இருக்கும். சாப்பிட செம்மையாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். புளி லேசாக போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. இது நல்லா சுண்டி எண்ணெய் வெளியே வந்துட்டு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. நான் இதிலே சாதம் போட்டு அப்படியே கிளறி கொடுத்துருவேன். டைம் 7 மணி ஆகிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இந்த தோசை மட்டும் ஊற்றணும், சட்னி தாளித்து ஊற்றணும். அதுக்குள்ளே காஃபி போட்டு குடிச்சிடலான்னு குடிச்சிட்ருக்கிறேன். இன்னும் இங்கே விடியவே இல்லை. ரொம்ப சில்லுன்னு இருக்குது. நைட்டு ஃபுல்லாக மழை. இங்கே காஃபி குடிச்சிட்டு அதுக்குள்ளே மணி 7:30 ஆகிட்டு தோசை ஊற்றிட்டு என் பையனுக்காக ரெடி பண்ணணும். அவனுக்கு ஒரு தோசை ஊற்றிட்டு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதுதான் எங்களோட மார்னிங் ரொட்டீன். அவங்கள ஸ்கூலில் விட்டுட்டு தான் நான் தோசை ஊற்றி சாப்பிடணும். இப்படி தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் போகுது. 5:45க்கு எழுந்திரிச்சு 9 o'clock வரைக்கும் வேலை. ஓகே, பாய்.